ஒரு தயிர் மோர் அது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. பால் தயிர்லாம் 6 மணிக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலையில் சூரிய உதயம் ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம்னா இவங்க 5 மணிக்கே எந்திரிச்சு முன்னத்து நாளே செஞ்சு வச்ச களியை தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது. அந்த தண்ணியில் இருந்துச்சுன்னா அது வந்து கெட்டு போகாது. சாப்பாடும் பழைய சாதம் இப்போ தண்ணியில் ஊற்றி வச்சு நம்ம பச்சை மிளகா வெங்காயம் வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது வந்து அவங்க கொண்டு வந்தது தான். முன்னத்து நாள் செஞ்ச களியில் தண்ணி ஊற்றி கொண்டு போயிடுவாங்க, சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி கொண்டு போயிடுவாங்க. காலையில் போய் உச்சி வெயில் வந்ததும் கடன்னு காட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 11 மணி அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ருவாங்க. எல்லாம் என்ன கொண்டு போயிருக்காங்களோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு திரும்பி ஒரு 2 மணி 2:30 மணி வரைக்கும் வெயில் சுள்ளு நடிக்கிற வரைக்கும் வேலை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலையை முடிச்சுட்டு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க பெண்கள். ஆண்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் செய்வாங்க, பெண்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து அப்போ சமைக்க ஆரம்பிப்பாங்க. சுடுசோறுன்னு அதுதான் சொல்லுவாங்க. அப்போ சமைச்சு அந்த சாப்பாட்டுக்களவா ஒரு குழம்பு அது மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அப்போவே களியும் மிச்சம் இருக்கிற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. களி கிண்டி அப்போவும் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா களின்றது தான் அவங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் தாங்கும், ஜீரணம் கம்மியாகி ரொம்ப நேரம் அந்த தாங்கும். அதனால் திக்காக களி உருண்டைகள் செய்வாங்க. ஓகேங்களா, அந்த செஞ்சு வச்சுருவாங்க. அடுத்த நாள் கொண்டு போகிறதுக்காகவே அந்த களியில் மோர் கலந்து கொண்டு போவாங்க. அதே போல் அரிசி சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி அதையும் கொண்டு போவாங்க. அதுலேயும் மோர் கரைச்சி சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்க காலையில் கொண்டு போகிறதுக்காக. நைட்டு அந்த 3 மணிக்கு வந்து ஒரு தடவை தான் சமையல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த 3 மணிக்கு சமைக்க ஆரம்பித்ததும் கரண்ட் இருக்காது. அதனால் 6 மணிக்கு சூரியன் இறங்க ஆரம்பிக்கும் போது என்னென்ன வேலைகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சு வச்சு எல்லாம் பாத்திரங்களெல்லாம் கழுவி கமுத்திடுவாங்க. சட்டி பானை தான் அப்போல்லாம். அந்த சட்டி பானையெல்லாம் கழுவி கமுத்திட்டு மோர் அப்படின்னு சொல்லி அதை வந்து மேலே உரியில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா கீழே பூனை நாய் அதெல்லாம் வளர்த்துவாங்க. அது வந்து அதை குடிச்சிடக்கூடாது அந்த மோரங்கிறனால இதில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. எறும்பெல்லாம் வரக்கூடாதுன்னா மேலே கயிற்றுல கட்டி பழம் அந்த விஷயங்களெல்லாம் கயிற்றுல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுதான் அந்த காலத்து ஸ்டைலு. ஓகேங்களா, அதெல்லாம் வேலைகளையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு வந்து இருட்டு ஆனதுமே படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க. அப்போ தான் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கிளம்பி போக முடியும். அப்போது அந்த நேரத்தில் அந்த 6 மணிக்கு மேலே இருட்டு நேரத்தில் வந்து ஒருத்தங்க பால் வேணும் தயிர் வேணும் அப்படின்னு பக்கத்துலேருந்து வந்து கேட்டால் சொல்கிறது என்னென்னா, நான் எல்லாத்தையும் கழுவி கமுத்தியாச்சு, இனி ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கேட்குறியே, இந்நேரத்துக்கு வந்து கேட்பாங்களா அப்படின்னு கேட்டதை தான் இன்றைக்கி வந்து அது ஏதோ கொடுக்கக்கூடாத சாமானம் மாதிரியும் அது சரியில்லைன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து கேட்டால் அங்கே இருக்காது. எல்லா வேலையும் முடிச்சு கொஞ்சம் அடுத்த நாளைக்கு உரைக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான், எங்கிட்ட இருக்க எல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறத முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இப்போ வந்து கேட்குறியே, நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோமே, சாப்பிட்டு முடிச்சிட்டோமே, இப்போ வந்து கேட்குறியே அப்படின்னு சொன்ன விஷயத்தை தான் இந்நேரத்துக்கு வந்து கேட்குறியே, இந்நேரம் அப்படின்னா 6 மணிக்கு வந்து கேட்குறியே அப்படி கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்களும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த உரம் கொடுக்கலாமா பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. ஓகேங்களா.